வியாசர் மகாபாரத கதையை விநாயகர் உதவியுடன் எழுதியது மனதில் ஒரு முழுமையான சித்திரம் உருவாகிறது. ஞானம், தியாகம், புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக கூட்டு ஆகியவற்றின் ஒரு அற்புதமான கலவையாகும் இது. மாபெரும் முனிவரான வியாசர் தனக்கு முன் இருந்த மாபெரும் பணியின் அளவை உணர்ந்திருந்தார். அது வெறும் கதை சொல்வது அல்ல. அது தர்மம், அதர்மம், நீதி, அநீதி, அன்பு, துரோகம், போர் மற்றும் அமைதி என மனித இருப்பின் அத்தனை பரிமாணங்களையும் தன்னுள் அடக்கிய ஒரு பிரம்மாண்டமான காவியத்தை மகாபாரதத்தை தொகுத்தெடுக்கும் பணியாகும். இந்த காவியம் அலைகள் அலைகளாய் விரிந்து செல்லும் ஒரு பெருங்கடல் போல எண்ணற்ற கதாபாத்திரங்களையும் சிக்கலான உறவுகளையும் ஆழமான தத்துவார்த்த விவாதங்களையும் மனித வாழ்வின் அடிப்படை உண்மைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இத்தகைய ஒரு அபரிமிதமான படைப்பை வார்த்தைகளாக பதிவு செய்ய வெறும் அறிவு மட்டும் போதாது. ஒரு கணமும் பிசகாத மின்வேகத்தில் செயல்படும் ஒரு எழுத்துத்திறன் கொண்ட எழுத்தர் தேவை என்பதை உணர்ந்தார். வியாசர் தனது மனதை ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். அண்டத்தின் அதிபதியான பிரம்மதேவர் வியாசரின் பக்தியால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு முன் தோன்றினார். வியாசர் தனது தர்ம சங்கடத்தை விளக்கினார். தனது மனதில் இந்த அரிய காவியத்தின் முழு வடிவமும் தெளிவாக பதிந்திருப்பதாகவும், ஆனால் தனது வேகமான சிந்தனைக்கும் தொடர்ச்சியான ஓட்டத்திற்கும் ஈடுகொடுத்து எழுதும் ஒருவரை கண்டுபிடிப்பது பெரும் சவாலாக இருப்பதாகவும் கூறினார். பிரம்மதேவர் தனது ஞானமான புன்னகையுடன் வியாசருக்கு ஒரு தீர்வை முன்வைத்தார். அவர் தடைகளை நீக்குபவராகவும் ஞானம் மற்றும் கல்விக்கு அதிபதியாகவும் போற்றப்படும் யானை முகக்கடவுளான விநாயகரின் உதவியை நாடும்படி பரிந்துரைத்தார். பிரம்மரின் அறிவுரையை கேட்டு வியாசர் பெருமகிழ்ச்சியடைந்தார். உடனடியாக விநாயகரை அணுகி தனது கோரிக்கையை பணிவுடன் முன்வைத்தார். மகாபாரதம் போன்ற ஒரு மாபெரும் காவியத்தை பதிவு செய்யும் பணியில் விநாயகர் தனது எழுத்தராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஞானம், கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கும் விநாயகர் வியாசரின் கோரிக்கைக்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன். அவர், நான் எழுதுவேன், ஆனால் என் எழுதுகோல் ஒரு கணம் கூட நிற்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வாய்மொழி கதையை சொல்லும்போது ஒரு கணம் கூட நிறுத்தினால் நான் எழுதுவதை உடனடியாக நிறுத்திவிட்டு அங்கிருந்து சென்று விடுவேன் என்று விநாயகர் தனது நிபந்தனையை உறுதியாக கூறினார். விநாயகரின் நிபந்தனையின் தீவிரத்தை உணர்ந்த வியாசர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் தனது சொந்த புத்திசாலித்தனமான நிபந்தனையை முன்வைத்தார். மிகவும் சரி விநாயகரே, ஆனால் நான் சொல்லும் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் எழுதுவதற்கு முன் அதன் முழு அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெறுமனே வார்த்தைகளை நகல் எடுப்பதை விட அதன் ஆழமான பொருளை உணர்ந்து எழுத வேண்டும். விநாயகர் வியாசரின் இந்த விவேகமான நிபந்தனையால் மனம் மகிழ்ந்தார். ஒரு கணமும் தாமதிக்காமல் அந்த நிபந்தனைக்கும் ஒப்புக்கொண்டார். இவ்வாறாக அறிவுக்கும் எழுத்துக்கும் இடையிலான இந்த அசாதாரணமான தெய்வீக கூட்டு முயற்சி தொடங்கியது. வியாசர் தனது மகாபாரத கதையை சொல்லத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் ஒரு முழுமையான நதி போல பாய்ந்தன. தத்துவார்த்த